ரெபெக்காள் வீட்டில் தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, கவனிங்கள், முதல் அவள் செய்கிறது, மூத்த மகனுடைய ஏசாவுடைய நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்துகிறார். இரண்டாவது, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளில் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலும் போட்டு, அப்படின்னா தாடி மீச கையில எல்லாம் முடி இல்லாத யாக்கோபுக்கு மூத்த குமாரன் ஏசா கையில தாடி மீச எல்லாம் பயங்கரமா அப்படி ஒரு ஹேரி ஃபெலோ. உடனே இரண்டாவது மகனுக்கு மூத்த மகனை போல டெக்கரேஷன் பண்றாங்க, மேக்கப் பண்றாங்க. எப்படின்னா ஒரு வெள்ளாட்டை பிடித்து அதில் அடித்து அதனுடைய தோலை எடுத்து அதுல இருந்த ரோமம் இல்லாத அவனுடைய கழுத்தில் போட்டு. மூன்றாவது, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களை அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். 3 விஷயங்கள் செய்கிறாங்க. முதலாவது, மூத்த குமாரனுடைய வஸ்திரத்தை இளைய குமாரனுக்கு கொடுக்கிறான். ஏன்? மூத்த குமாரனுடைய வாசம் வேற, இளைய குமாரனுடைய வாசம் வேற, ஃப்ராக்ரன்ஸ் வாசமே வேற. மூத்த குமாரன் காட்டுவாசி, வேட்டையாடுகிறவன். இளைய குமாரன் கூடாரவாசி, வீட்டுக்குள்ளே இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனால என்ன வாசம் அடிக்கும் தெரியும். காட்டுக்கு போயிட்டு வரவனுக்கு என்ன வாசம் அடிக்கும்? அது வேற மாதிரி மிருகங்கள் ரத்த வாசனைகள் அடிக்கும். இவருடைய வஸ்திரங்களே வாசனையை வித்தியாசப்படுத்திவிடும். எனவே இந்த மூத்த குமாரனுடைய வஸ்திரத்தை இளைய குமாரனுக்கு உடுத்தி விடுகிறாள் தாய். மூத்த குமாரனுடைய தோலை போல இளைய குமாரனுடைய தோலை, ரோமம் இல்லாத தோலை ரோமம் உள்ளதாய் மாற்றுகிறாள் தாய். மூத்த குமாரன் தான் வேட்டையாடி கொண்டு வருவான். எனவே இளைய குமாரன் கையில சமைத்த ஒரு பதார்த்தத்தை செய்து கொடுத்துருந்தார். இப்போ யாக்கோபு போய் அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் ஏசா வந்திருக்கிறேன், உங்க மூத்த குமாரன் ஏசா என்று சொல்கிறார். அப்பா ஏசாவா? எங்க பக்கத்துல வாங்கி தடை பார்க்கிறாரு. குரல் யாக்கோபு குரல், கையும் கழுத்து தொட்டு பார்த்தா ஏசாவுடைய கையும் கழுத்து. சரிப்பா பக்கத்துல வாங்க, அவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்துல கெட்டி தடவி முத்தம் விடுகிறார். எதற்காக முத்தம் விடுகிறார்னா ஸ்மெல் பண்றா. கெட்டி தடவி முத்தம் விடுகிறார். ஸ்மெல் பார்த்தா ஏசாவுடைய ஸ்மெல், குரல் யாக்கோபுடைய குரல். சமைத்த பதார்த்தத்தை உட்கொள்கிறார். இது வணக்கம் போல ஏசாவுக்கு உள்ளதான். பிரியமானவர்களே, for you to think, ஒருவேளை ஏசாவுடைய வஸ்திரத்தை அணியாமல் யாக்கோபு தன்னுடைய வஸ்திரத்தை அணிந்திருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியுமா? சொல்லுங்க. அதெல்லாம் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், நான் என் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன், அது இருக்கு நான் அவன் ட்ரெஸ்ஸை போடணும், அப்படிலாம் நான் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தா ஏசாவால யாக்கோபால ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியுமா? சரி, அவனை மாதிரிலாம் நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், அப்படிலாம் ஆட்டு தோல் எடுத்து ரோமம் எல்லாம் ஒட்டிட்டுலாம் நான் போயெல்லாம் அப்படி நடிக்க முடியாது, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா யாக்கோபால ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க முடியுமா? சொல்லுங்க. ஆசீர்வாதங்களை யாக்கோபு சுதந்திரிக்க ஒரே ஒரு காரணம், கவனிங்கள், ஆசீர்வாதங்களை யாக்கோபு சுதந்திரிக்க ஒரே ஒரு காரணம், அவன் உடுத்தியிருந்த அவனுடைய மூத்த அண்ணனுடைய வஸ்திரமும் அவன் ஒட்டியிருந்த அந்த ரோமமும் அவன் கொண்டு போன அந்த சுவையான பதார்த்தத்துக்காக. சுருக்கமா சொல்லணும்னா அவன் போன ஐடென்டிட்டி தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்தது அவன் சுமந்து கொண்டு போன ஐடென்டிட்டி. அடையாளம். நான் ஒண்ணுக்குமே உதவக்கரையா இருக்கேன், அதுதான் முன்னோட
நான் ஃபெயிலியரா இருக்கேன்.